ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வருக வரவேற்கிறோம். முதலில் மேடையில் இவரும் ஒரு வாத்தியார் தான், வெற்றிமாறனினுடைய வாத்தியார், இதயங்களோடு பேசுபவர், இதயத்தில் இருந்து பேசுபவர், தமிழ் சினிமாவினுடைய பொக்கிஷம், தற்போது சின்னத்திரையினுடைய பிக் பாஸ், மக்கள் நாயகன் விஜய் சேதுபதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து கேமராக்கு பின்னால் ஒரு கவிஞன், கேமராக்கு முன்னால் ஒரு யதார்த்த நடிகர் அண்ணன் நட்டி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த மேடையில மகாராஜாவும் வந்துட்டாரு, போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. இந்த கதையின் ஞானம், தயாரிப்பாளருக்கு பிடித்த மெய்ஞானம், எங்க இயக்குனருக்கு பிடித்த விஞ்ஞானம், நடிகர் விமல் அவர்களை ஒரு அரங்க நிறைந்த கரவொலியோடு மேடைக்கு வருக வரவேற்கிறோம். விழா நாயகன், அற்புதமான இசையால் அனைவரையும் ஈர்த்திருக்கக்கூடிய இசையமைப்பாளர் சித்துக்குமார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். நாடறிந்த நல்ல தயாரிப்பாளர், எங்கு நல்லது நடந்தாலும் அங்க ஓடடி வந்து நிற்கக்கூடியவர், அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் தனக்கென தனி முத்திரை பதித்த நாடறிந்த நல்ல நடிகர், எங்கள் அண்ணன், எங்கள் சித்தப்பா, நடிகர் சரவணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். புன்னகை மன்னன், தயாரிப்பாளர்கள் மத்தியில் தனக்கென ஒரு தனி பாதையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், தயாரிப்பாளர் உலகத்தில் ஒரு கார்ப்பரேட் சிஇஓ போல வாழ்ந்து கொண்டிருப்பவர், தயாரிப்பாளர் திரு தனஞ்சயன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் ட்ரிபிள் எஸ் பிக்சர்ஸ் அவர்களினுடைய ஒரு ஆணிவராக இருக்கக்கூடியவர் சிராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நிலோஃபர் சிராஜ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கதையின் நாயகி சாயாதேவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் ஸ்ரீஜித் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆத்தன்குடி இளையராஜா, பிரணா, ஸ்ரீராம் கார்த்திக், கலை இயக்குனர் புத்தர், டிஓபி இனியன், சரவணன் சக்தி, விஜயமுருகன், நடிகை எலிசபெத், பாடலாசிரியர் விவேகா அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பாடலாசிரியர் தன்னுடைய முத்தான வரிகளால் இந்த படைப்புக்கு சத்து சேர்த்திருக்கக்கூடிய பாடலாசிரியர் விவேகா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தை கருவாக்கி உருவாக்கி ஒரு 5 மாநாடு செய்ய வேண்டிய வேலையை ஒரு படத்தில் செய்ய முயற்சி செய்திருக்கக்கூடிய, தன்னுடைய 3வது குழந்தைக்கு பிரசவம் பார்க்கிற வேதனையோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் போஸ் வெங்கட் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நல்ல கரவொலி கொடுத்துடலாம். எங்களுக்காக வந்திருக்கக்கூடியவர், அவர் ஆக்சுவலி 9 மணிக்கே வந்துட்டாரு, நள்ளிரவு நேரத்தில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்காரு. சித்தார்த் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சாரி விட்டுட்டேன். வழமையாக மேடைக்கு வரக்கூடிய பெரியோர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பது வழக்கம். ஆனால் இந்த மேடை கொஞ்சம் வித்தியாசமானது. நடமாடும் புத்தகமாக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அவர்களுக்கு புத்தகத்தை பரிசாக கொடுத்து இந்த விழாவிற்கு வருக வரவேற்கிறோம். விஜயமுருகன் சார் பிளீஸ், அவரை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். சரவண சக்தி ஐயாவை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். நடிகர் நட்டி அவர்களுக்கும் புத்தகத்தை பரிசாக தருவதற்கு நம்முடைய தயாரிப்பாளர் வருகிறார். எங்களுடைய தயாரிப்பாளர் மற்றும் இபி கண்ணன் அவர்கள் புத்தகத்தை பரிசாக தருகிறார். அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்களுக்கு, எழுதிய புத்தகத்திற்காக தேசிய விருது வாங்கிய தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களுக்கு எங்களுடைய புத்தகத்தை பரிசாக தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நடிகர் சித்தார்த் அவர்களுக்கு புத்தகத்தை இசையமைப்பாளர்
படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருந்திருக்கலாம் என்று சொல்வார் பிளாட்டோ. ஒரு கோயிலின் உள்ளே இந்துக்கள் ஓடி வருவார்கள், தேவாலயத்தில் கிறிஸ்தவர்கள், பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள். ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தின் உள்ளேதான் இத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டே வருவார்கள். ஒரு மனிதன் உருவாகும் இடம் கருவறை, அவன் மனிதனாக முழுமையாகும் இடம் வகுப்பறை. அப்படி ஒரு வகுப்பறையின் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கதைகளத்தை எடுத்து வைத்துதான் சார் என்ற இந்த ஒரு படத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த படத்தின் இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் முதலில் பேசுவதற்காக நாடறிந்த நல்ல கலைஞர் சரவணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திரு ஜனா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். திரு சந்திரகுமார் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். தயாரிப்பாளர் சரவணன் அவர்களையும் மேடை கலைக்கிறோம். வாங்க சார். எஸ்போக சரவணன் அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கிறோம். இந்த மேடை சரவணங்கள் நிறைந்த மேடையாக இருப்பதில் மகிழ்ச்சி. இப்போது நடிகர் சரவணன் அவர்கள் பேசுவார். நீங்க வந்து உங்க மனைவியை கூப்பிடல, சோனியாவை கூப்பிடல. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். வந்திருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாப்போசி சாராயிடுச்சு. மாப்போசி வந்து கதையை வந்து தம்பி போசங்கர் வந்து வீட்டில் கதை சொன்னோன்னே அவர் வந்து நடிச்சுக்கிட்டே கதை சொன்னார். என்னோடய ஒய்ஃப் மோர் கொடுக்க வந்தவங்க மோர் அப்படியே நிறுத்தி இது கத்துறதை பார்த்துட்டு இது என்ன இப்படி கத்தி கதை சொல்லியிருக்கேன். அப்புறம் கேட்டாங்க. நான் சொன்னேன், போஸ் இது நான் நடிக்க முடியுமா? நீ என்ன இப்படி நடிக்கிற, இவ்வளோ அழகாக நடிக்கிற. அவர் அந்த வாயெல்லாம் போட்டுட்டு கையெல்லாம் வச்சு நடந்து வேற காமிச்சு இப்படி தான் நடந்து வரணும், இப்படி தான் சங்கிலி கட்டிக்கணும் அப்படின்னு ஃபுல் பிக்சரையும் கதை சொன்னார். நான் கதை சொல்லி 10வது நிமிஷம் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். மிக அற்புதமாக ஒரு நல்ல கதையை, நாட்டுக்கு தேவையான கதையை போசங்கர் அவர்கள் பண்ணியிருக்காரு. அதில் நான் வந்து சும்மா நான் ஜெயிலில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன், அந்த ராயனில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். அது மாதிரி இதில் ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். எல்லா புகழும் போசங்கர் தான். நான் என்ன செஞ்சாலும் அது வந்து போசங்கர் சொல்லி கொடுத்ததை அப்படியே திருப்பி செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். மற்றும் என்னுடைய நண்பர் தயாரிப்பாளர் சிராஜை பற்றி சொல்லணும். சிராஜ் வந்து இந்த சின்ன வயசுல இந்த கதையை கேட்டு அந்த மனநிலையை அவன் வந்து ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஒரு சிறப்பான ஒரு கமர்ஷியல் படம்னா பார்த்தோன்னா கேட்டோன்னா உடனே ஓகேன்னு சொல்லலாம். இது வந்து கமர்ஷியலும் இருக்கும், பட் இதில் ஒரு கருத்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மென்மையாகவும், செகண்ட் ஹாஃப் வந்து வன்மையாகவும் போகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல படம். எல்லாரும் கூடிய ஒரு தேடலில் பார்க்க போகிறீங்க. நன்றி, வணக்கம். நன்றி.